ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள் புண்ணிய பூமியாம் பாரதத்தில் தோன்றிய அருளாளர்களுள் ஒருவர். வேத நெறிப்படி வாழ்ந்த தெய்வீக பெற்றோருக்கு மகவாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ண யஜுர்வேதத்தை முறையாக கற்றவர்கள். ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் பரமபூஜ்ய ஸ்ரீ சித்பவானந்த சுவாமிஜி அவர்களிடம் துறவர தீட்சை பெற்றார்கள். பரமபூஜ்ய ஸ்ரீ பரமார்த்தானந்த சுவாமிஜி அவர்களிடம் வேதாந்த சாஸ்திரத்தை 8 ஆண்டுகள் தொடர்ந்து முறையாக கற்கும் பெருவாய்ப்பை பெற்றார்கள். தேனி வேதபுரியில் ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தி அங்கு ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி வித்யாபீட்டத்தை அமைத்து அறப்பணிகளையும் ஆன்மீகப் பணிகளையும் செவ்வனே நடத்தி வந்தார்கள். ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அவதூத வித்யாபீட்டத்தின் பீடாதிபதியாக பொறுப்பேற்று திறம்பட வழிநடத்தி வந்தார்கள். வடமொழியும் தென் தமிழும் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் 2 கண்களாக விளங்கின. பாரத தேசம் மட்டுமல்லாது உலகின் பல பகுதிகளுக்கும் பயணித்து வேத கருத்துக்களை முரசறைந்து வந்தார்கள். பரமபூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்கள் தொடங்கிய தர்ம ரக்ஷண சமிதி என்ற அமைப்பின் தலைவராக வழிநடத்தி வந்தார்கள். கூர்த்த மெய்யறிவாளராகிய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை, உபனிஷதம் முதலான வேதாந்த சாஸ்திரங்களை அற்புதமாக உபதேசிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். திருக்குறள், திருமந்திரம், திருவாச்சகம், கைவல்ய நவநீதம், தாயுமானவர் பாடல்கள் முதலிய பல நூல்களின் ஆழமான உட்கருத்துக்களை எடுத்து இயம்புவதில் ஈடு இணையற்றவர்கள். திருக்குறளையும் பகவத்கீதையையும் ஒப்பிட்டு ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் வழங்கிய கருத்துகள் ஆன்மீக உலகிற்கு மிகச்சிறந்த பங்களிப்பாக திகழ்கின்றன. ஆத்ம வித்யா என்ற 5 ஆண்டு கல்வி திட்டத்தை தொடங்கி தர்மசாஸ்திரம், உபாசனா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், சம்ஸ்கிருதம், யோக சாஸ்திரம் ஆகியவற்றை இணையத்தின் மூலம் திறம்பட நடத்தி வந்தார்கள். ஆன்மீக அன்பர்கள் தற்போதும் அந்த வகுப்புகளை கேட்டு பயன்பெற்று வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி. சனாதன இந்து தர்மத்தின் நூலாக விளங்கும் திருக்குறள் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக இடம்பெற்றிருந்தது. வேத பொருளாக விளங்கும் திருக்குறளின் கருத்துக்களை உள்ளது உள்ளவாறு எல்லா மக்களையும் சென்றடையும் வண்ணம் எடுத்து கூற வேண்டும் என்ற தணியாத ஆர்வம் கொண்டவராக ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் விளங்கினார்கள். நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருக்குறள் கருத்துக்களை எடுத்து கூறி வந்தார்கள். குடிசை தோறும் குறள், இல்லந்தோறும் வள்ளுவம் போன்ற பல திட்டங்களை வகுத்த பிறகு 2017ஆம் ஆண்டு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் UV ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை நிறுவி அதன் வாயிலாக திருக்குறள் கருத்துக்களை மக்களிடையே, குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே கொண்டு செல்ல முயன்று வந்தார்கள். திருக்குறள் திருவிழாக்கள், திருக்குறள் முற்றோதல், திருக்குறள் வகுப்புகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி திருக்குறளின் பொருளை உள்ளவாறு அறிந்து அவற்றை கடைபிடிக்க அனைவரையும் ஊக்கப்படுத்தி வந்தார்கள். ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் தமது குரு சேவகர் குழுவிடம் கூறியிருந்த கருத்துகளின் அடிப்படையில் இந்த குறளின் குரல் பாடத்திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.